தனியார் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்யும் அருண் தனது அத்தையை தேடிக்கொண்டு, அத்தை அத்தை எங்க போனாங்க என வெளியில் சென்றான். மீன்காரியிடம் மீன் வாங்கி கொண்டிருந்த அத்தையை பார்த்துவிட்டு வாங்கிட்டு வரட்டும் என வந்து டைனிங் சேரில் அமர்ந்தான். ஹாட் பாக்ஸில் இட்லி இருப்பதை பார்த்து எடுத்து வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அத்தை வந்தாள். ஏண்டா என்ன அவசரம், டைம் தான் இருக்குல்ல. நீங்க பிஸியா இருந்தீங்க, சுட சுட இட்லியை பார்த்த உடனே எப்படி அத்தை சாப்பிடாம இருக்க முடியும், அதான் நானே வச்சுக்கிட்டேன். சரி சாப்பிடு, உன் மாமா எங்க, இரு அவரை கூட்டு வரேன் என அத்தை மாமாவை தேடி போக மணிகண்டனிடமிருந்து கால் வந்தது. சொல்லுடா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இப்பதான் கிளம்புறேன், நீ பொறுமையா வாடா. அந்த ஃபைலை மறந்துடாத. நைட்டே பக்காவா ரெடி பண்ணி பேக்ல வச்சுட்டேன்டா. ஓகே, ரம்யாக்கு கால் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. ஓகேடா என கட் செய்ய அருண் சாப்பிட்டு விட்டு கிளம்பி தனது காரில் மணி ரம்யாவை பிக்கப் செய்து கொண்டு ஆபீஸுக்கு சென்றான். வரும் வழியில், 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் என இருவரும் சொல்ல, பொய் சொல்லாம சொல்லு, நீ ஓடி வந்துதானே கார்ல ஏறின, சாப்பிட கூட உனக்கு டைம் இருந்திருக்காது என ஹோட்டலில் நிறுத்தினான். வேணா அருண், என்னால லேட் ஆக போகுது, நான் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன், அது போதும், போலாம், வண்டியை எடு. லேட்லாம் ஆகாது, இறங்கு. டேய் வாடா என மூவரும் ஹோட்டலுக்கு சென்று ரம்யாவிற்கு பிடித்த பொங்கலும் அருண் மணிக்கு டீயும் ஆர்டர் செய்தார்கள். ரம்யா சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தில் மணி என யாரோ கூப்பிட்டார்கள். மணி திரும்பி பார்த்தான். ரைட்ல பாருடா என அந்த குரலை கேட்டு வலப்புறம் பார்த்தான். டிடெக்டிவ் ஜான் காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். ஹாய்டா என கை அசைத்துவிட்டு, நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் என கூறிவிட்டு ஜானிடம் சென்றான். ஹாய் ஜான், எப்படி இருக்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? ஆமாண்டா, ஒரு 1.5 வருஷம் இருக்கும் நாம மீட் பண்ணி. நான் சூப்பரா இருக்கேன், நீ எப்படி இருக்க, எங்க ஒர்க் பண்ற? நானும் நல்லா இருக்கேன்டா, டெக்ட்ரான் கம்பெனில அட்மினா இருக்கேன். நீ என்ன பண்ற? நான் டிடெக்டிவா இருக்கேன். ஏய் செம்ம ஜாப்டா, என் அக்காக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கோம், அவரை பத்தி விசாரிக்க முடியுமா உன்னால? அதான்டா என் வேலைய, யாருன்னு மட்டும் சொல்லு, அவர் வரலாறே கொண்டு வரேன். வரலாறா என சிரித்து விட்டு, சரிடா எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லு, இப்பவே பே பண்ணிடுறேன். ஃபீஸ்லாம் வேணாம், அவரை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகிற செலவை லாஸ்ட்ல சொல்லுவேன், அதை கொடு போதும். சரிடா, உன் நம்பரை கொடு, வாட்ஸ்ஆப்ல அவர் யாருன்னு அனுப்புறேன். நம்பரை பரிமாறிக்கொண்டார்கள். ஆபீஸுக்கு லேட் ஆகுது, அப்புறமா கால் பண்றேன் என ஜானிடம் சொல்லிவிட்டு வேகமாக வந்து காரில் ஏறினான்.